அனைவருக்கும் வணக்கம். 7 ஸ்டார் ஆய்வாளர் ஆர் சுந்தர சீனிவாச ஐயங்கார் சோழபுரத்திலிருந்து பேசுகிறேன். சனியினால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள், சனிக்கு பயப்படாத ராசிகள், சனி பகவான் பார்த்து அந்த ராசிகளுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு விளைவுகள், இதை பற்றி நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். இப்போது சனி பகவானுடைய வீடு எப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், மகரம், கும்பம். இந்த ராசிகள் தனது வீடாகவே சனி பகவானுக்கு இருக்கிறதுனால இந்த ராசிகள் சனி பகவானுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மகர ராசி மகர லக்னம், கும்பராசி கும்ப லக்னம், இந்த ரெண்டு பேருக்கும் இந்த மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த கும்பத்தினுடைய அடிப்படை 2ஆம் இடமா வரும். இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது பொருளாதார ஸ்தானம். இந்த பொருளாதார ஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டா நிறைவா இருக்கணும் இல்லையா, பொருள் நிறைஞ்சு வழியணும் இல்லையா, குபேரனுடைய அனுகிரகத்தில் வழியணும் இல்லையா. இது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? இந்த சனி கொடுக்க யார் தடுப்பார்? சனியினால் இவர்களுக்கு பெரிய வருவாயை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய பெரிய வல்லுநர்கள், பெரிய மில்லியனர்ஸ் எல்லாம் இந்த மகர ராசியில் பிறப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்து மகர ராசியாக இருந்தால் இளமையில் சிரமங்கள் இருக்கும். பெரிய வானம் தோண்டி அது நிறைய கல்லில் நிரப்பி காங்கிரீட் போட்டு அதுக்கப்புறம் பில்டிங் கட்டு ஒரு 15 மாடி கட்டணும்னு வச்சுக்கோங்க, தாங்கும் வண்டி கடைசி வரைக்கும் நிற்கியா, 100 வருஷத்துக்கு நிற்கியா அப்படின்னு சொல்லி பாம்பன் பாலம் மாதிரி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 100 ஆண்டுகள் தாங்கும் இந்த மகர ராசி. ஏன்னா அந்த இரும்பு தான் அஸ்திவாரம், அந்த இரும்பு தான் சனி. சரி, அது கும்பம். இந்த கும்பத்துக்கு அதிகாரமும் இந்த சனி பகவான் தான். இந்த இதுக்கு பொருளாதார ஸ்தானம், பைசா கொடுக்கக்கூடியவர் யார்? குரு. அப்போ எல்லா ராசிக்காரர்களையும் விட இந்த மகரம் கும்ப ராசிகளுக்கு உரிய விஷயத்தை எடுத்து வச்சு பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களும் இளமையில் கஷ்டப்படுவார்கள். இளமையில் சிரமங்கள் இருக்கும் அவங்களுக்கு. ராஜராஜ சோழன் கூட சதய நட்சத்திரம், இளமையில் ரொம்ப கஷ்டப்பட்டான். அதனால அவன் பேரரசன் ஆனா சக்கரவர்த்தி ஆனான். அப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் இளமையில் சிரமங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பரீட்சை எழுத மாதிரி வச்சுக்கணும். அந்த பரீட்சை எழுதும்போதுக்கு அடிக்கும் இல்லையா, கொஸ்டின் பேப்பர் வர்றதுக்கு முந்தி அதை எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் மனசுல ஒரு சிரமங்கள் தோன்றும், ஒரு அதிர்ச்சிகள் தோன்றும், என்ன வருதோ. ஆக இளமையில் இவர்கள் இருவரும் பரீட்சை எழுதக்கூடியவர்கள். எல்லா சிரமங்களையும் அனுபவிப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலங்கள், அதாவது ஒரு நல்ல வயது 25 வயது 30 வயது இந்த மாதிரி ஆகும்போது அவளுக்கு என்ன ஆகும்னா மிகச்சிறப்பான வாழ்க்கையும் அழிக்க முடியாத செல்வங்களும் நமக்கு ஏற்படும். இப்போ மகர ராசிக்கு கும்பத்துக்குரிய சனி பொருளாதார ஸ்தானத்துக்கு அதிபதி, கும்பராசிக்கு பொருளாதார ஸ்தானத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா குரு பகவான். இந்த குரு பகவான் தான் இதை வாரி வழங்கக்கூடிய நிலைமை. கேஷியர், அதாவது ரூபாயை கொண்டு வந்து கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிராமணர்களுக்கு உதவி செய்வது, அந்த பிராமணர்களுக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கிறது, பிராமணர்கிட்ட விசுவாசமா இருக்கிறது. ஏன்னா குரு பிராமணன் தானே, அந்த வேத பிராமணர்கள்ட்ட விசுவாசமா இருக்கிறது. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இன்றி செல்வம் சேர்ந்துடும், நிலையான செல்வம் சேர்ந்துடும், அதை அழிக்க முடியாத செல்வத்தை அடைவார்கள். அப்போ இதுக்கு அடுத்து இந்த சனி பகவான் யாருக்கெல்லாம் செல்வத்தை வாரி வழங்கும், இயற்கையிலே வழங்கணும் இல்லையா, இயற்கையிலே வழங்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணி பாயும், மோட்டர் 1 மணி நேரம் ஓடுன்னு சொல்லுவான், அதுக்கப்புறம் ஓடாது. அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா, இது 1 மணி நேரம் ஓட, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெள்ளம் விளைவிப்பான். அப்போ நிரந்தரமா தெரிபவன் யாருக்கெல்லாம் அந்த அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு கேட்டா ரிஷபராசி. இந்த ரிஷபராசின்னு எடுத்துக்கிட்டாலே 9 கூடையவன் சனி, 10 கூடையவன் யார்? சனி பகவான்.
அப்போ பாருங்க, 9 பாக்கியாதிபதியும் சனியாகவும் 10 தொழில் ஸ்தானாதிபதியும் சனியாகவும் வர்றதுனால இந்த ரிஷப ராசிக்காரர்களும் ரிஷப லக்னக்காரர்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஏழ்மையில் சிரமங்களை அனுபவிப்பாங்க. அப்போ ரிஷபம் எடுத்துக்கிட்டா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரத்தில் உள்ளவங்க வருவாங்க. அப்போ வரும்போது அந்த சிரமத்தை அனுபவிச்சாலும் அது ஒரு பாடமாகவே இருக்கும். வாழ்க்கையில் தோற்க மாட்டார்கள், ஜெயிப்பார்கள், வின் பண்ணுவாங்க, ரொம்ப புகழ் அடைவாங்க, அதிர்ஷ்டத்தை அடைவாங்க. அந்த தன்னுடைய குழந்தைகள் தன் முன்னாலே பெரிய மாட மாளிகை கூட கோபுரம் கட்டி வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த ரிஷபராசிகள் கண்ணால் பார்ப்பார்கள். அப்போ தன் பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாதுன்னு நினைப்பாங்க இல்லையா? அப்போ பிள்ளைகளை பார்க்கும்போது ஓ சார் பரவாயில்ல, நம்ம நல்ல நல்ல குழந்தைகள், நல்ல அறிவான ஆற்றலுடைய குழந்தைகள் பிறந்தார்கள். அப்போ அவருடைய தலைமுறை விளங்கும்படியாக சனி பகவான் பண்ணிடுவான். அது அஸ்திவாரம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவான். அந்த அஸ்திவாரம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுத்துருவார். அதே மாதிரி மிதுன ராசி, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியே வராது. 9 குடையவன் பாக்கியாதிபதி. 9 குடையவன் நல்லா இருந்தால் மட்டுமே நிலையான செல்வங்களை பெறணும். நிலையான செல்வங்கள் பெறணும் இல்லையா? ஒரு 100 ஏக்கர் வச்சிருப்பான், 100 ஏக்கர் வித்துருவான் ஒரு குறிப்பிட்ட காலத்துல. அப்போ அது இல்லைன்னு போயிடும் இல்லையா? அது இல்லைன்னு போகாத ஒரு நிலைமை வேணும்ல. அந்த நிலைமை வேணும் போது இந்த சனி பகவானுக்கு உரிய கொஞ்சம் கைகால் சற்று தொய்வானவர்கள், ஒரு கண் இல்லாதவர்கள், அப்புறம் கால் நொண்டி நடப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அந்த ரிஷபராசிக்காரங்களும் மிதுன ராசிக்காரங்களும் என்ன செய்யணும்னா கொஞ்சம் உதவிகளை பண்ணிட்டு வராங்க அப்படின்னா இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சு இவன் நம்மாளு அப்படின்னு சொல்லி அந்த பரிகாரங்களை அதிலேயே ஏற்றுக்குவாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப அனாதையாக இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்கள் உதவும் போது நிச்சயமாக ஐஸ்வர்யங்களை சனி பகவான் வாரி வழங்குவார். அவரே 10 குடையவனா வராரு. 9 குடையவனாகவும் 10 குடையவன் மிதுன ராசிக்கு வராங்க இல்லையா? இந்த 10 குடையவன் எடுத்துக்கிட்டா தொழில் ஸ்தானாதிபதி மெல்ல போகும். பணத்தை அடகு வச்சுதான் என்ன செய்வான்? தொழிலே துவங்குவான், நகையை அடகு வச்சு துவங்குவான். ஆனால் மிக 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 சிறப்பாக கோபுரம் கட்டி போய் ஒரு கோபுரத்தை பக்கம் இப்படி அண்ணாந்து பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஐஸ்வர்யத்தை அடைவார்கள். புனர்பூசம், திருவாதிரை, இந்த மிருகசீரிடம், இந்த நட்சத்திரத்துல எல்லாம் அந்த மிதுனம் வரும். இவாளெல்லாம் அந்த மிதுனத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இளமையில் பட்ட கஷ்டங்கள் இவளுக்கு அஸ்திவாரங்கள். குழந்தைகள் சீரும் திருப்பமாக வாழ்வதை அவர்கள் கண்ணால் பார்ப்பார்கள். நல்லா இருக்கும். ஓ துளாராசி, இந்த துளாராசின்னு எடுத்துட்டா 5 குடைவன். 5 குடைனா துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். அப்ப இந்த கும்பம் அந்த 5 குடையவ ஸ்தானாதிபதி யாராக இருந்த போதிலும், 9 குடையவ ஸ்தானாதிபதி யாராக இருந்த போதிலும் அவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வாரி வழங்கப்படும். அப்போ இந்த 5 குடையவனே சனி பகவானாக வரும் பொழுது இவர்களும் இளமையில் வேலையிலிருந்து அந்த அடித்தளத்திலிருந்து வருவார்கள். இந்த துளாராசிக்காரங்க உழைப்பு வேற யாரும் உழைச்சிட முடியாது. அப்படி மாதிரி உழைக்கக்கூடிய பாக்கியங்கள் அவளுக்கு உண்டு. இந்த விசாகம், இந்த சுவாதி, இவெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு உழைச்சி வருவாங்க. அந்த உழைச்சி வரக்கூடிய தன்மையும் பாடமாகவே இருக்கும். பரீட்சை இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் அழியாத செல்வங்களை பெறுவார்கள், கௌரவத்துடன் வாழ்வார்கள், குழந்தைகளால் அரவணைக்கப்படுவார்கள். அப்போ இவர்களுக்கும் சனி பகவான் வாரி வழங்குவதில் குறையின்றி செய்து விடுவார். அப்போ நிரந்தரமா யாருக்கு வழங்குவார் சொல்லியிருக்கேன். மகரம் கும்பராசிகள் பயப்படுவான்னு சொல்லிட்டு, ரிஷபராசி சொல்லிட்டேன், மிதுனம் சொல்லியாச்சு, துலாம் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த 5 குடைய ஸ்தானாதிபதியாகவே சனி பகவான் வர்றதுனாலையும் பொன் பொருள் பூமி வீடு வாகனம் ஐஸ்வர்யங்களுக்கு அதிபதியாக வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியாக யார் வரணும்? சனி பகவான் வர்றதுனாலே நிரந்தரமான ஐஸ்வர்யத்தை கொடுத்து எல்லோர் மேலேயும் பாசமா வச்சு பாசத்தின் அடிப்படையில எல்லாரும் உதவி செஞ்சு அரவணைப்பு கொடுப்பார்கள். இவங்க எல்லாம் என்ன செய்யணும்னா சனி பகவானே ஃப்ரெண்டா வச்சுக்கணும். சனி பகவானுடைய அதிபதிகளையும் சனி பகவானுக்கு உறவு முறைகள் உள்ளவர்களையும் நம்ம என்ன செய்யணும்? பெஸ்டா வச்சுக்கணும். அப்போ யாரெல்லாம் உறவு முறைகளா இருந்து ஆசீர்வாதம் பெறக்கூடியவர்கள்னா ஆஞ்சநேயர், விநாயகப் பெருமான், திருப்பதி வெங்கடாஜலபதி,
இவாளெல்லாம் சேவிச்சுட்டு வரணும். இந்த நான் சொன்ன ராசிகள்லாம் சேவிச்சுட்டு வரணும். யாரெல்லாம் சேவிச்சுட்டு வந்தா இந்த துலா ராசிக்காரர்கள், ரிஷப மிதுனம் ராசிக்காரர்கள், மகரம் கும்ப ராசிக்காரர்கள் இவங்கெல்லாம் சேவிச்சுட்டு வரணும். சேவிச்சுட்டு வரும்போது அவளுக்கு அபரிதமான நன்மைகள் ஏற்படும் என்பதில் ஐயமில்லை. அதனால் எல்லாரும் சேர்ந்து இந்த 7 ஸ்டார் ஆய்வாளர் ஜோதிடத்தை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. அடுத்த நிகழ்ச்சிகளுடன் சந்தித்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தோடு விடைபெறுவது சுந்தர சீனிவாசிங்கார், திருக்கோயில் அர்ச்சகர், சோழபுரம், கணேஷ் ஜோதிடர். நன்றி.